வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். செல்ஃப் ரிலையன்ஸ் எஸ்ஏ வீடியோ லெசன் சீரீஸுடைய கடைசி வீடியோ லெசன் இதுதான். இதுக்கு முந்தின வாட்டி நம்ம 5 பார்ட்டாக ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பேராகிராஃபுக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம், மீனிங் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஹோல் எஸ்ஏயில் இருக்கிற முக்கியமான வரிகள், எக்ஸாமில் பின் பாயிண்ட் பண்ணி கேட்கக்கூடிய முக்கியமான வரிகளும், இந்த எஸ்ஏயில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் வொக்காபுலரிஸ் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட செல்ஃப் ரிலையன்ஸ் எஸ்ஏ லேர்னிங் பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் மார்க் பண்ண இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இதனோட பிளாகில் நான் அப்லோட் பண்ணுறேன். பிளாகோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஸ்ஏவுடைய இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லைன், நே டேக் வெசிவரிஸ் எக்ஸ்ட்ரா. இது என்னது? லாட்டின் ஃப்ரேஸு. இதுக்கு அர்த்தம் வெளியில் தேடாதே உள்ளே தேடு. அப்புறம் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த போயம் வந்து முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா, பியூமாண்ட் அண்ட் ஃப்ளெச்சருடைய ஆனஸ்ட் மேன்ஸ் ஃபார்ச்சூன். ஆனஸ்ட் மேன், இந்த எஸ்ஏவே உண்மையாக இருங்கிறத பற்றி தானே பேசுது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராமாவில் இருந்தால் இது எடுத்திருக்காங்க பாருங்கள். ஆனஸ்ட் மேன் ஃபார்ச்சூனுங்கிற இருந்து எடுக்கப்பட்ட எபிலாக் தான் இந்த இது. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன், த சோல் ஆல்வேஸ் ஹியர்ஸ் அன் அட்மானிஷன் இன் சச் லைன், லெட் த சப்ஜெக்ட் பி வாட் இட் மே. ஸோ உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஆன்மாவுக்கு என்ன கிடைக்குதா? அட்மானிஷன் கிடைக்குதா? அட்மானிஷன்னா பனிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஆன்மாக்கு அப்படின்னு கேட்கலாம். எப்போ கிடைக்கும்? ஒரு உண்மையாக ஒருத்தங்க வெளிப்படுத்தின படைப்பை பார்க்கும்போது நம்மளோட சோலுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். To believe your own thought, to believe what is true for you in your private heart is true for all men, that is genius. ஸோ நம்மளோட ஓன் தாட்டில் ட்ரூ அப்படி சொல்லிட்டு நினைக்கிறது யூனிவர்சல் ட்ரூவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப். ஸோ எது வந்து யூனிவர்சல் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். லேட்டன்ட் கன்விக்ஷன், லேட்டன்ட்னா நியூ, புதுசு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, the first thought is rendered back to us by the trumpet of the last judgment. நம்மளுடைய முதல் தாட்டானது எதால் திருப்பி உள்ள எடுத்துக்கொள்ளப்படுமா? நம்மளுடைய லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், கடைசி ஜட்ஜ்மெண்ட்டால் நம்மளோட முதல் தாட்டானது வெளிப்படுத்தாமல் உள்ளே எடுத்துக்கொள்ளப்படும். நமக்கு வெளியே வர்ற முதன்மையான அந்த புதுமையான அந்த லேட்டன்ட் தாட்டு எதால் உள்ளெடுக்கப்படும், தடைப்படும்? லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டால் தடைப்படும். A man should learn to detect and watch the gleam of light which flashes across his mind from within, more than a lustre of firmament of bards and sages. ஸோ ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளேருந்து வெளிவர அந்த க்ளீம் ஆஃப் லைட்டுங்கிறது பார்ட்ஸ் அண்ட் சேஜஸ் அவங்கெல்லாம் சொன்ன முக்கியமான விஷயங்களை விட முக்கியமான ஒரு விஷயம். அதை விட நமக்கு ஒரு உயரிய ஒரு ஞானத்தை தரக்கூடியது தான் நம்மளுடைய உள் மனதிலிருந்து வெளிவரக்கூடிய ஃப்ளாஷ் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ், 2வது பேஜ். இன் எவ்ரி ஒர்க் ஆஃப் ஜீனியஸ் வி ரெகனைஸ் அவர் ஓன் ரிஜெக்டட் தாட்ஸ். ஸோ எல்லா ஒர்க் ஆஃப் ஜீனியஸில் நம்ம எதை நம்ம பார்க்க முடியும்? நம்மளுடைய ஓன் ரிஜெக்டட் தாட்ஸை பார்க்க முடியும். ஸோ ஒர்க் ஆஃப் ஜீனியஸில் எது நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அதில் என்னவா இருக்கும்? ஓன் ரிஜெக்டட் தாட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். வி ஷல் பி ஃபோர்ஸ் டு டேக் வித் ஷேம் ஆர் அவர் ஓன் ஒப்பீனியன் ஃப்ரம் அதர்ஸ். நம்மளுடைய ஒப்பீனியன் நம்ம வெளிப்படுத்தலைன்னா நம்ம எதை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்? ஷேமை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஒப்பீனியனை மற்றவங்ககிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ஷேமை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து என்வியை ஏதோ கூட சொல்லியிருக்காங்க, இக்னோரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இமிட்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? சூசைட்னு சொல்லியிருக்காங்க. என்வி இக்னோரன்ஸ், இமிட்டேஷன் சூசைட். நோ கெர்னல் ஆஃப் நாரிஷிங் கார்ன் கேன் கம் டு ஹிம் பட் த்ரூ ஹிஸ் டாயில். டாயில்னா உழைப்பு. ஸோ அவனோட உழைப்பு இல்லாமல் அவனுக்கான தேவையான பெஸ்ட்டான எந்த ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்காது. கெர்னல்னா என்ன குறிப்பிட்றாங்கன்னா, இங்கே சோழ கதிரை வந்து குறிப்பிடுறாங்க. இதில் எதை மீன் பண்ணுறாங்கன்னா, பெஸ்ட்டான விஷயத்தை வந்து மீன் பண்ணுறாங்க. We but half express ourselves and are ashamed of the divine idea which each of us represent. நம்ம எதை நினச்சி நம்ம அஷேமாக நினைக்கிறோமா? நமக்குள்ளே இருக்கிற டிவைன் ஐடியாவை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம அஷேம்டாக ஃபீல் பண்ணுறோம். God will not have his work made manifest by cowards. God வந்து யாரை யூஸ் பண்ண மாட்டாங்க? பயந்தாங்குழிங்களே யூஸ் பண்ண மாட்டாங்க அவருடைய ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுறதுக்காக. ட்ரஸ்ட் தை செல்ஃப், எவ்ரி ஹார்ட் வைப்ரேட்ஸ் டு தட் அயன் ஸ்ட்ரிங். ஸோ எல்லா ஹார்ட்டும் எந்த அயன் ஸ்ட்ரிங்கில் ஒர்க் ஆகுது? ட்ரஸ்ட் தை செல்ஃப், உன்னை நம்புதல், தன்னை நம்புதல்ங்கிறதெல்லாம் எல்லா இதையும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட் மென் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம்? கன்ஃபைடட் தெம்செல்ஃப் சைல்ட் லைக் டு த ஜீனியஸ் ஆஃப் தியர் ஏஜ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யார் கிடையாது? நம்ம இன்வேலிட் கிடையாது. இன்வேலிட்னா பிரயோஜனம் இல்லாதவங்க கிடையாது. நம்ம
பயந்தாங்கொழி கிடையாது. நம்மலாம் யார்? கைட்ஸு, ரீடீமர்ஸ், பெனிஃபெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வி ஆர் நாட் இன்வாலிட்ஸ், வி ஆர் நாட் கோவர்ட்ஸ், வி ஆர் கைடு, ரீடீமர், பெனிஃபெக்டார். ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் லைனு. இன்ஃபான்சி கன்ஃபார்ம்ஸ் டு நோபடி, ஆல் கன்ஃபார்ம்ஸ் டு இட். இது மைண்டில் இருக்கணும். எது கன்ஃபார்ம் அது கூடயும் பண்ணாது? இன்ஃபான்சிங்கிற பீரியட் கன்ஃபார்ம்ஸ் டு நோபடி. ஓகேவா? ஸோ நான்சலன்ஸ் ஆஃப் பாய்ஸ். நான்சலன்ஸ்னால் கண்டுக்காமல் இருக்கிற தன்மை. ஸோ பாய்ஸோட நான்சலன்ஸ் வந்து எது மாதிரி இருக்கான்? ஆஸ் எ லார்ட் மாதிரி இருக்கான். ஸோ பாய்ஸோட நான்சலன்ஸை லார்ட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேன் ஆஸ் இட் வேர் கிளாப்ட் இன் டு ஜெயில் பை ஹிஸ் கான்ஷியஸ்னஸ். மேன் எதால் தடைப்பட்டு இருக்கிற அவனோட ஜெயில் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்குள்ள அவன் தடைப்பட்டிருக்கான். தெர் இஸ் நோ லேத் ஃபார் திஸ். லேத்துங்கிறது ஒரு மித்தாலஜிக்கல் ரிவர் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ், மறதியை ஏற்படுத்தக்கூடிய ரிவர். அந்த ரிவரோட தண்ணியை குடித்தா நமக்கு பாஸ்ட்டில் நடந்த எல்லாமே மறந்து போயிருமா, அதான் லேத். ஓகேவா? Society everywhere is in conspiracy against the manhood of every one of its members. Society is a joint stock company. Society-யை எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க? ஸ்டாக் கம்பெனியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எப்போவுமே அதோட ஓன் மெம்பர்ஸுக்கு எதிராக கான்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்குது, திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது, எதிராக பிளான் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி பிளான் போடுதான் அதில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் டு சரண்டர் தியர் லிபர்ட்டி அண்ட் கல்ச்சர் ஆஃப் த ஈட்டர். அவங்களுடைய ஓன் லிபர்ட்டியை அவங்க சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. Virtue in most request its conformity. Self-reliance is its aversion. So சொசைட்டியோட மோஸ்ட் ரெக்வஸ்ட் விர்ச்சு வந்து என்னது? கன்ஃபர்மிட்டி. சொசைட்டிக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்ட் விர்ச்சு என்னது? கன்ஃபர்மிட்டி. எது அதுக்கு தேவையே இல்லாத விஷயம், அதுக்கு எதிர் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ். நத்திங் அட் இஸ் லாஸ்ட் சாக்ரட் பட் த இன்டெகிரிட்டி ஆஃப் யுவர் ஓன் மைண்ட். நம்மளுடைய ஓன் மைண்டோட இன்டெகிரிட்டி, ஒருங்கமைப்பு, அதை தவிர எதுவுமே வந்து முக்கியமானது கிடையாது. A man is to carry himself to the presence of all opposition as if everything were title or ephemeral but he. ஒரு மேன் வந்து அவனை எப்படி எடுத்துக்கொண்டு சொல்லணுமா, அவனை தாண்டி இருக்கிற எல்லா விஷயங்களும் சில காலத்துக்கு தான் இருக்கக்கூடியது. டைட்டிலர் எஃபிமெரல்னா சிறிது காலமே நிலைக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? அப்படி தான் நம்ம சுற்றி இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். இஃப் மலைஸ் அண்ட் வேனிட்டினா கெட்ட விஷயங்கள். வேர் கோட் ஆஃப் ஃபிலந்தெரப்பி. ஸோ கெட்ட விஷயங்கள் ஃபிலந்தெரப்பினா ஈகை குணம் அப்படிங்கிற ஒரு கோட்டை வந்து போட்டுட்ருக்கு, பொய்யான கோட்டை. தை லவ் அஃபார் இஸ் ஸ்பைட் அட் ஹோம். நம்ம வெளியே பண்ணுற சேரிட்டி நிஜமாகவே போற்றப்படுமா? நம்மளோட இன்லேண்டில் அப்படி பார்த்தா அப்படி போற்றப்படாது, அதில் போட்டிருக்காங்க. ஐ ஷன் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் ஒய்ஃப் அண்ட் பிரதர் வென் மை ஜீனியஸ் கால்ஸ் மீ. ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறாங்க? என்னுடைய ஜீனியஸுக்கான வெளிப்படுத்த வேண்டிய தேவை வரும் பொழுது நான் வந்து என் சொசைட்டி கூட கன்ஃபார்மாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஐ ஷன் ஃபாதர் அண்ட் மதர். ஷன்னுனா அவங்களுக்கு எதிராக நான் வந்து உங்களுக்கு எதிர் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறது தான் ஷன். ஓகேவா? மென் டூ வாட் இஸ் கால் குட் ஆக்ஷன் as some piece of courage or charity. ஸோ மென் வந்து குட் ஆக்ஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்களாம்? சேரிட்டி, தானம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களாம். சேரிட்டிங்கிறது ஒரு ஈகை செயல். Their works are done as an apology or extenuation of their living in the world. அவங்க செய்கிற இந்த குட் ஆக்ஷன்லாம் ஒரு அப்பாலஜி மாதிரி செய்கிறாங்க, ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்க? ஆஸ் இன்வாலிட்ஸ் அண்ட் இன்சேன் பே ஹை போர்டு. மார்க் கம்மியாக வாங்கின, அதில் சேர முடியாத தகுதி இல்லாத ஆள்கள் நிறைய காசு கட்டி சேர்ந்துடுறாங்கல்ல படிப்பில். ஸோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் சரியான தகுதி இல்லாதவங்க அவங்களுக்கு தேவையான புகழை பெறுறதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு ஹை ஃபீஸ் அவங்க அங்கே கட்டுற மாதிரி இவங்க வந்து ஒரு சேரிட்டியை ஒரு ஹை ஃபீஸ் கட்டுற மாதிரி கட்டி அவங்களோட புகழை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட செய்கை மூலமாக புகழ் கிடைக்கல, அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக அவங்களுக்கு புகழ் கிடைக்கல, இவங்க இந்த மாதிரி சேரிட்டி செயல்கள் மூலமாக புகழை வந்து விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறத இதை சொல்லியிருக்காங்க. ஐ கேனாட் கன்சென்ட் டு பே ஃபார் த ப்ரிவிலேஜ் வேர் ஐ ஹாவ் இன்ட்ரென்சிக் ரைட். இன்ட்ரென்சிக்னா பிறப்புரிமை இருக்கிற இடத்துல நான் வந்து கன்சென்ட் டு பே ஃபார் ப்ரிவிலேஜ்னா பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வாட் ஐ மஸ்ட் டூ இஸ் ஆல் தட் கன்சர்ன்ஸ் மீ பட் நாட் வாட் பீப்புள் திங்க் பண்ணுறதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுவேன். இட் இஸ் ஈஸி இன் த வேர்ல்ட் டு லிவ் ஆஃப்டர் த வேர்ல்டு ஒப்பீனியன். வேர்ல்டோட ஒப்பீனியனில் வாழ்கிறது ஈஸி. சாலிட்யூடில் தனிமையில் இருக்கும்போது நம்மளோட ஒப்பீனியனில் வாழ்கிறது ஈஸி. ஆனால் கிரேட் மென்னுங்கிறவங்க எப்படி வாழ்வாங்களாம்? கிரேட் மென் ஒரு மிட்ஸ் ஆஃப் த க்ரௌடில் கூட அவங்களோட பெர்ஃபெக்ட் சாலிட்யூட்னஸ் அவங்ககிட்ட இருக்கும். த அப்ஜெக்ஷன் டு கன்ஃபார்மிங் டு யூசேஜஸ் தட் ஹாவ் பிகம் டெட் இன் யூ இஸ் ஸ்கேட்டர்ஸ் யுவர் ஃபோர்ஸ். ஸோ எது நம்மளோட ஃபோர்ஸை வந்து ஸ்கேட்டர் பண்ணுமா? த அப்ஜெக்ஷன் டு கன்ஃபார்மிங், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் நம்ம இயந்து செல்ல நம்ம வற்புறுத்தப்படும் போது நம்மளோட எனர்ஜிலாம் ஸ்கேட்டர் ஆகும். கன்ஃபார்மிட்டினா என்ன தெரியல? இயந்து செல்லுதல், அதான் கன்ஃபார்மிட்டி. ஆன்டிசிபேட்னா எதிர்பார்ப்பு அப்படின்னு அர்த்தம்.
அசினைன்னா ஃபூலிஷ் அப்படின்னு அர்த்தம். அசினைனுக்கு மீனிங் ஃபூலிஷ் ஃபூலிஷ் ஃபூலிஷ். இந்த ஹீரோயின் அசின் கூட பிராந்து சொல்லுவாங்கல்ல, அசினைன் பிராந்து ஃபூலிஷ். Their rage is decorous and prudent. ஸோ டெக்கோரஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த, ஃப்யூச்சருக்கு தேவையான ஒரு விஷயத்த முன்னாடியே நம்ம கட்டமைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தி அதர் டெரர் தட் ஸ்கேர்ஸ் அஸ் ஃப்ரம் செல்ஃப் ட்ரஸ்ட் இஸ் அவர் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கன்சிஸ்டன்சினா தொடர்ச்சி அப்படி சொல்லலாம். ஓகேவா? நம்மளோட செல்ஃப் ட்ரஸ்ட்டுக்கு இன்னொரு டெரர் வந்து தொடர்ச்சி, கன்சிஸ்டன்சி. when the devote motions of soul come, devoteங்கிறது டிவோஷன், அர்ப்பணிப்பு அப்படிங்களாம். ஸோ when the devote motion of the soul come, yield to them heart and life, and though they should clothe God with shape and color. Leave your theory as Joseph his coat and hand of harlot and flee. ஜோசப் அவரோட கோட்டை விட்டுட்டு ஹார்லாட் கிட்ட கொடுத்துட்டு ஓடின மாதிரி உங்களோட தியரியை விட்டுட்டு நீங்கள் வெளியே ஓடிவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? A foolish consistency is a hobgoblin. ஹாப்குளோபின்னா ஒரு லிட்டில் கிரியேச்சர், ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர். அதை பார்த்தா நமக்கு வந்து பார்க்கணும்னு தோணாது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதான் ஹாப்குளோபின். ஓகேவா? A foolish consistency is a hobgoblin of little mind. With consistency, a great soul has simply nothing to do. A great soulக்கு கன்சிஸ்டன்சி எந்தவித யூஸும் இருக்காது. ஸோ இந்த பேராகிராஃபில் யாரை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க? பித்தாகரஸ், சாக்ரட்டிஸ், ஜீசஸ், லூத்தர், காப்பர்னிக்கஸ், கலீலியோ, நியூட்டன், அவங்க பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் சாலிஸ், நம்மளுடைய தவறுகள் அப்படிங்கிறது எது மாதிரி இருக்கும்? ஆண்டஸ் அண்ட் ஹிமாலயா மாதிரி இருக்கும். அ கேரக்டர் இஸ் லைக் அக்ராட்டிக் ஆர் அலெக்சாண்ட்ரன் ஸ்டான்ஸா. வெரைட்டியாக இருக்கும் நம்மளோட கேரக்டருங்கிறது. மென் இமேஜின் வாட் தே கம்யூனிகேட் தியர் விர்ச்சு ஆர் வைஸ் ஒன்லி பை ஓவர்ட் ஆக்ஷன். ஓவர்ட்னா வெளிப்படையான ஆக்ஷன். ஆனால் அவங்களோட எவ்ரி சிங்கிள் பெர்த்லேருந்து கூட அவங்களுடைய விர்ச்சுவானது வெளிப்படுதுங்கிறது அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் டெண்டன்சி யுனைட்ஸ் ஆல். நம்மளுடைய ஒரு டெண்டன்சியானது நம்மளுடைய அத்தனை கேரக்டரிஸ்டிக்கும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. யூத் கன்ஃபர்மிட்டி, யுவர் கன்ஃபர்மிட்டி எக்ஸ்பிளைன்ஸ் நத்திங். நம்மளுடைய கன்ஃபர்மிட்டி எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. லெட் த வேர்ட்ஸ் பி கெசட்டட் அண்ட் ரெடிகுல் ஹென்ட் ஃபார்வர்ட். எந்த வேர்ட்ஸு? கன்ஃபர்மிட்டி, கன்சிஸ்டன்சிங்கிற வேர்டை என்ன பண்ணணுமா? கெசட் பண்ணிடணுமா? இனிமேல் அது தேவையில்லையா? கெசட் பண்ணி வச்சுக்கணுமா? Every true man is a cause, a country, an age, requires infinite spaces and numbers. எல்லா ட்ரூ மேனும் என்னது? இஸ் அ காஸ், கண்ட்ரி, அண்ட் ஏஜ். யாரெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க? சீசர், கிரைஸ்ட், ஹெர்மிட் ஆண்டனி, லூத்தர் ஆஃப் ஃபாக்ஸ், குவக்கர், வெஸ்லி, கிளார்கான், ஸ்கோபியோ, மில்டன், அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஹைட் ஆஃப் ரோம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இன்டர்லோப்பர் அப்படின்னா யாருன்னா, தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறவங்க, அவங்க தான் இன்டர்லோப்பர். அன்வான்ட் பீப்புள் இன் அ சிச்சுவேஷன், அவங்க தான் இன்டர்லோப்பர். ஓகேவா? அவர் ரீடிங் இஸ் மெண்டிக்கட் அண்ட் சைக்கோபாண்டிக். ஸோ மெண்டிக்கன்னா ஆஃப் ரிலீஜியஸ், ரிலேட்டட் டு ரிலீஜியன். சைக்கோபாண்டிக்னா ஒரு ஃபேவருக்காக அதை நம்ம செய்கிறது, ஆழ்ந்த விருப்பம் இல்லாமல் ஒரு ஃபேவருக்காக ஒரு வேலை செஞ்சோம்னா சைக்கோபாண்டிக். நமக்கு இந்த செஞ்சால் இது கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பில் செய்கிறது தான் சைக்கோபாண்டிக். ஹைரோகிராஃபிக் தெரியும்ல, சித்திர எழுத்துக்கள். மேக்னட்டிசம்னா அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்களாம். அடுத்து, வி டிவோட் திஸ் பிரைமரி விஸ்டம் அஸ் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்னா உள்ளுணர்வு. வைல் ஆல் த லேட்டர் டீச்சிங் அஸ் டியூஷன். த ரிலேஷன் ஆஃப் சோல் டு த டிவைன் ஸ்பிரிட் ஆர் ஸோ பியூர். எது வந்து ரொம்ப பியூராக? சோலோட டிவைன் ஸ்பிரிட்டோட ரிலேஷன் ரொம்பவே பியூரான ஒரு விஷயம். ஸோ காட் சொல்லும்போது அவர் சொல்கிறது எப்படி இருக்கணுமா? அந்த ஹோல் வேர்ல்டு அவரோட வாய்ஸால் என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். மேன் இஸ் டிமிட் அண்ட் அப்போலஜெட்டிக். ஹீ இஸ் நோ லாங்கர் அப்ரைட். மேன் வந்து எப்படி இருக்கானா? டிமிடாக இருக்கானா? அப்போலஜெட்டிக்காக இருக்கானா? தவறு செஞ்சுட்டேன், மன்னிப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாவே. ஹீ இஸ் நோ லாங்கர் அப்ரைட். அடுத்து, பவர் சீசஸ் இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் ரீபோஸ். ரீபோஸ்னா பின்வாங்குதல். நம்ம பின்வாங்குதல் செய்யும்போது நம்மளுடைய ஆற்றலானது குறைவுபடும். ஒரு விஷயத்துலேருந்து, ஒரு செயல்லேருந்து இன்னொரு செயலுக்கு போகும்போது நம்மளோட ஆற்றலானது மேம்படும். மாப்னா மக்கள் கூட்டம். பட் நவ் வி ஆர் அ மக்கள் கூட்டம், தட் இஸ் மாப். A man does not stand in the awe of man, nor his genius admonishes to stay at home. ஜீனியஸ் வந்து ஒரு மனிதனை வீட்டில் இருக்கிறத செய்ய விடாது. ஏன்னா அவன் வந்து ஒரு மாப், மக்களுக்காக இயங்கணும் அவன்.
ஸோ வாட் வி லவ் தட் வி ஹாவ் பட் வாட் வி டிசைர் வி பீரீவ் ஆர் செல்ஃப் ஆஃப் தி லவ். பீரீவ்னா டீப்ரைவ்டு, நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வாட் வி லவ் தட் வி ஹாவ் பட் பை டிசையர் வி பீரீவ் அவர் செல்ஃப் ஆஃப் த லவ். நம்ம விரும்புகிற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், ஆனால் நம்ம அதிகமாக ஆசைப்படுற பொறாமப்படுற விஷயங்கள், நம்மகிட்ட இருக்கிற விரும்புகிற விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடும். If we cannot at once rise in the sanctities of obedience and faith, let us at least resist our temptation. நமக்கு அப்ரைட்டாக நம்மளால் இருக்க முடியல, நம்மளோட டெம்ப்டேஷனையாவது ஃபஸ்ட்டு குறைக்கிற முயற்சி எடுப்போம் அப்படிங்கிறாங்க. Be it known unto that henceforward I obey no laws less than the eternal law. eternal law தவிர எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், obey பண்ண மாட்டேன். The populace think that your rejection of popular standard is a rejection of all standard. Populousனா மக்கள்கள், மக்கள்கள் இல்லை மக்கள். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்மளோட பாப்புலர் ஸ்டாண்டர்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம எல்லா ஸ்டாண்டர்டையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறோம், எல்லா ஒப்பீனியனுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து, ஹை பி ஹிஸ் ஹார்ட், ஃபெய்த்ஃபுல் ஹிஸ் வில், கிளியர் ஹிஸ் சைட். எப்படி இருக்கணுமா ஒரு டாஸ்க் மாஸ்டருக்கு? ஹிஸ் ஹார்ட் ஷுட் பி ஹை, ஹிஸ் வில் ஷுட் பி ஃபெய்த்ஃபுல், ஹிஸ் சைட் ஷுட் பி கிளியர் அப்படிங்கிறாங்க. மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒன்றுது, ப்ரேயர் லுக்ஸ் அப்ராட். நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற ப்ரேயரானது எப்படி இருக்குதா, நமக்கு வெளியிலிருந்து ஒரு விஷயத்தை கேட்டு பெறுற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரேயருங்கிறது எப்படி இருக்கணுமா, இட் ஷுட் பி அ கண்டம்ப்ளேஷனாக இருக்கணும். கண்டம்ப்ளேஷன்னா ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் சொல்லலாமா, ரிஃப்ளெக்டிவ் அனலைசிங் அப்படிங்கலாம். ஓகேவா? ஸோ கண்டம்ப்ளேஷனுங்கிறது ஆராய்ந்து அறிதல். நம்ம ப்ரேயர் வந்து ஆராய்ந்து அறிதலாக இருக்கணுமே தவிர அது வந்து ஒரு பிச்சை எடுத்தலாக இருக்கக்கூடாது, ஒரு ஃபாரின் ஆஸ்காக இருக்கக்கூடாது. ஸோ அனதர் சார்ட் ஆஃப் ஃபால்ஸ் ப்ளேயர் வந்து என்னது, நம்மளுடைய ரிக்ரெட்ஸ், கவலைகள். ஸோ இதை ப்ரேயரை எது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மேன்ஸ் ப்ரேயர் ஆஸ் அ டிசீஸ் ஆஃப் த வில். ப்ரேயருங்கிறது வில்லோட டிசீஸாக. ஓகேவா? அடுத்து க்ரீடுங்கிறது என்னென்னா பிரின்சிபல்ஸ். நம்ம மனசில் வச்சுருப்போம்ல, இதுதான் நான் பின்பற்ற வேண்டிய பிரின்சிபல்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகம் ரீதியாகவோ மத ரீதியாகவோ பிரின்சிபல்ஸ் வச்சுருப்போம். அதுதான் இங்கே க்ரீடு சொல்கிறாங்க. ஸோ க்ரீடுங்கிறது டிசீஸ் ஆஃப் த இன்டெலெக்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாதுங்க. கம்பேரிசன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கம்பேரிசன்ஸை எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கணும். ப்ரேயர் வில்லோட டிசீஸ், க்ரீடு இன்டெலெக்டோட டிசீஸ். அடுத்து சூப்பர் செட்டிஷன் ஆஃப் ட்ராவலிங்க்கு சூப்பர் செட்டிஷன் இருக்குது. ஹீ ஹூ ட்ராவல்ஸ் டு பி அம்யூஸ்ட். ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணுமா, ட்ராவல் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு அம்யூஸ்மெண்ட் வரணும். அவன் அங்கேருந்து புது விஷயங்களை கேரி பண்ணிட்டு வரணுமே தவிர ஈவெண்ட் இருக்கிறத எதையும் அங்கே விட்டுட்டு போகக்கூடாது. ட்ராவலிங் எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஃபூல்ஸ் பேரடைஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ட்ராவலிங் இஸ் கம்பேர்ட் டு ஃபூல்ஸ் பேரடைஸ். ஓகே, அடுத்து இன்டெலெக்ட் வந்து என்னதான், வேகாபவுண்டா வீடு இல்லாமல் சுற்றி திரிகிறவங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்டெலெக்ட் வந்து வேகாபவுண்ட் அண்ட் அவர் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஃபோஸ்டர்ஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ்னா அமைதி இல்லா தன்மை. இன்சிஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப், நெவர் இமிட்டேட். நம்மளை இன்சிஸ்ட் பண்ணணுமா, எப்போவும் இமிட்டேட் பண்ணக்கூடாது. A man plumb themselves on the improvement of society and no man improves. இந்த ப்ளம்முங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த காக்கா குருவி கிளியெல்லாம் என்ன பண்ணும், அதோட ரெக்கையை வந்து அப்படியே அழகாக கோதி வரிசையாக பண்ணும் தெரியுமா, அது அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் ப்ளம்னு அர்த்தம். ப்ரீனிங்னு சொல்லுவாங்க இன்னொரு வேர்டு இங்கிலீஷில். இந்த இடத்துல இது எதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஆல் மென், எல்லா மனிதர்களும் ப்ளம் தெம்செல்ஃப், அவங்கள சொசைட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒருங்கிணைச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மீனிங்கில் இந்த இடத்துல ப்ளம் கொடுத்துருக்காங்க. சொசைட்டி நெவர் அட்வான்சஸ், இட்ஸ் ரிசீட்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் ஒன் சைட் ஆஸ் இட் கெயின்ஸ் ஆன் த அதர். சொசைட்டி வந்து அதிகமாக அட்வான்ஸ் ஆகாது, எப்போ தான் என்ன ஆகிட்டு இருக்கு, ரிசீட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து, சொசைட்டி இஸ் அ வேவ், த வேவ் மூவ்ஸ் ஆன்வர்ட் பட் த வாட்டர் ஆஃப் விச் இட் கம்போஸ் டஸ் நாட். சொசைட்டிங்கிறது ஒரு வேவ், இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதோட வாட்டர் வந்து எப்படி இருக்குது, வாட்டருங்கிற அதோட மக்கள் அவங்க வந்து அப்படி ஆகிறது கிடையாது. ஃபைனல் பேஜ். ஸோ யூஸ் ஆல் தட் இஸ் கால் ஃபார்ச்சூன், மோஸ்ட் men gamble with her, gain all and lose all as her wheel rolls. நத்திங் கேன் பிரிங் யூ பீஸ் பட் யுவர் செல்ஃப். நமக்கு மன அமைதிங்கிறது நம்ம தவிர வேறு யாராலும் எடுத்துக்கொண்டு வர முடியாது. நத்திங் கேன் பிரிங் யூ பீஸ் பட் ட்ரையம்ப் ஆஃப் பிரின்சிபல்ஸ். பீஸ் வந்து எப்போ வரும், நம்மளுடைய கொள்கைகளை நம்ம வெற்றி கொள்ளும்போது நமக்கு அமைதி என்பது கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான் செல்ஃப் ரிலையன்ஸ் எஸ்ஸேவை
கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாம். ஸோ இந்த 5 பார்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் லைன்ஸு அப்புறம் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸோட மீனிங் இது பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த ஒர்க்குக்குள்ளேருந்து கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நல்லா ரீட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அதில் நியூ இன்ஃபர்மேஷன் எது வந்துச்சுன்னா அதில் நம்ம உடனே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி சண்டே நம்மளோட மார்க் டெஸ்ட் குரூப்பில் நம்ம மார்க் டெஸ்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.